ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இதே போல் வந்து ஒரு பவுடர் பாக்ஸை வச்சுட்டு 4 டிப்ஸ் அண்ட் கிராஃப்ட்டை தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே இருக்கிற மூடியையும் அந்த பேப்பரையுமே வந்து ரிமூவ் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இப்போது சிசர் யூஸ் பண்ணி அந்த பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐடியாக்காக வந்து அதுக்கு கீழே இருக்கிற அந்த பார்ட்டை மட்டும் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி சின்னதாக வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு இதே மாதிரியும் வந்து கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நைஃபை வந்து ஹீட் பண்ணி கூட கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஹைட் வந்து வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சைஸ் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து அப்படியே ப்ளெயினாக கூட விட்டுலாம். அப்படி இல்லைன்னா வந்து பெயிண்ட் கூட வந்து அடிச்சிக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்பாஞ்சில் வந்து பெயிண்ட்டை டிப் பண்ணி இது போல் வந்து அடிச்சிக்கிறேன். இப்போ இந்த பெயிண்ட் வந்து நல்லாவே காய்ச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி ஒரு லேஸ் மட்டும் வந்து ஒட்டிக்கிறேன் டிசைனுக்காக. அப்புறமா அதுக்கு கீழே வந்து ஒரு டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி வந்து ஒட்டிட்டோம்னா இதுக்குள்ளே வந்து டெய்லியும் வந்து யூஸ் பண்ணுறது போல் ஹேர் பின் அதுக்கப்புறம் ஹேர் கிளிப்பெல்லாம் வந்து போட்டு வைக்கும் போது தொலையாமலும் இருக்கும். அதே மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ ஐடியா நம்பர் 2 பார்க்கலாமா? அதுக்காக வந்து இதுக்கு மேலே இருக்கிற அந்த பார்ட்டை மட்டும் சின்னதாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். நான் வந்து கட் பண்ணுறது பார்த்தாலே வந்து உங்களுக்கு புரியும். எண்டு வரையுமே கட் பண்ணிடாமல் அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை மட்டும் இதே போல் வந்து தனியாக வந்து ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சிசர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் பெரிய சிசர் வந்து யூஸ் பண்ணக்குள்ளே கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா கட் பண்ணிடலாம். இப்போது எல்லா பக்கமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி வந்து ஊசி அப்படி இல்லைன்னா வந்து சேஃப்டி பின் எடுத்துகிட்டு அதை நல்லா ஹீட் பண்ணி உங்களுக்கு எத்தனை ஹோல்ஸ் வந்து தேவைப்படுதோ கொஞ்சம் தள்ளி தள்ளி இதை மாதிரி வந்து போட்டுட்டோம்னா இதில் இந்த மாதிரி வந்து இயரிங்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி வந்து யூஸ் பண்ணக்குள்ளே டக்குன்னு வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து பிளாஸ்டிக் பாக்ஸில் பண்ணதுனால உடையாது அவ்வளோ சீக்கிரம். ஓகே, இப்போ தேர்ட் ஐடியா பார்க்கலாமா? தேர்ட் ஐடியாக்காக இந்த எக்ஸ்ட்ரா உள்ள இந்த பவுடர் பாக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு இந்த ஓப்பன் சைடில் மட்டும் கொஞ்சம் க்ளூ யூஸ் பண்ணி வந்து ஒரு கார்ட்போர்டு வந்து இதே மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போது அடுத்ததாக அந்த க்ளூ நல்லாவே வந்து காய்ச்சதுக்கப்புறமா சிசர் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா உள்ள பீசஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் இதுக்காக டிசைனுக்காக நீங்கள் வந்து பெயிண்ட் வந்து அடிச்சிக்கலாம். இல்லைனா வந்து ஸ்டோன் ஒர்க் கூட பண்ணி வந்து டிசைன் வந்து பண்ணிக்கலாம். இப்போது இதே மாதிரியே இந்த ஃப்ரண்ட்லேயுமே வந்து க்ளூ யூஸ் பண்ணி வந்து கார்ட்போர்டு வந்து ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீசஸ்லாம் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் லேஸ்லாம் வந்து ஒட்டி டிசைன் வந்து பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இப்போது இதுக்கு பின்னாடியுமே வந்து ஒரு டபுள் சைட் டைப் யூஸ் பண்ணி வந்து ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து ஆல்ரெடி வந்து பண்ணி வச்சுருந்ததில் இது போல் வந்து ஹேர் பின் ஹேர் கிளிப்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். இந்த பெரிய பாக்ஸில் இது போல் கேட்ச் கிளிப்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே வந்து இல்லைன்னா நெயில் பாலிஷ் கூட வந்து அந்த பெரிய பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து 4th ஐடியாக்காக இதே போல் கொஞ்சம் ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் பெயிண்ட் வந்து டிப் பண்ணி இதே மாதிரி வந்து டேப் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அடுத்ததாக வந்து ஒரு எல்லோ கலர் வந்து கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதை வந்து இதே போல் வந்து ஃபோல்ட் பண்ணி வந்து எடுத்ததுக்கப்புறமா சிசர் யூஸ் பண்ணி இதில் வந்து குட்டி குட்டியாக அதை மாதிரி வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். எண்டு வரையுமே வந்து கட் பண்ணிடாமல் கடைசியாக மட்டும் கொஞ்சமாக விட்டுட்டு இதே போல் வந்து கட் பண்ணி வந்து ஃபுல்லுமே எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஃப்ளவர் தான் வந்து மேக் பண்ணுறேன். இந்த ஃப்ளவர் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு தடவை வந்து பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து க்ளூ அப்ளை பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இதே போல் வந்து எண்டு வரையுமே வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து இதை மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணி கொஞ்சம் தள்ளி வந்து இதை மாதிரி ஃபுல்லுமே வந்து ஒட்டி வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, இதை மாதிரி வந்து எண்டு வரையுமே வந்து ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா இதை வந்து அப்படியே வந்து ரோல் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். நான் வந்து கலர் பேப்பரில் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் கிளிட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணி வந்து பண்ணிக்கலாம். இப்போ எண்டு வரையுமே ரோல் பண்ணிவிட்டு எண்டில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டி வந்து ஃபினிஷ் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இப்போது இந்த ஃப்ளவரை வந்து அந்த பவுடர் பாக்ஸ் அந்த மூடி இருக்கு இல்லையா அதில் வந்து இதை போல் வந்து மேலே வந்து வச்சுக்கிறேன். இப்போது அது கொஞ்சம் ப்ளைனாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால அந்த மூடியிலே இதே மாதிரி ஒரு பவு மாதிரி ஒரு ஷேப்பில் இருந்தது. அதில் வந்து ரெட் கலர் வந்து பெயிண்ட் வந்து அடிச்சுட்டு இதே போல் வந்து 2 ஐஸ் மாதிரி குட்டியாக 2 டாட் மட்டும் வச்சுட்டேன். அவ்வளோதாங்க, ஒரு ஈஸியான வந்து ஒரு ஷோ பீஸ் வந்து பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 ஐடியாஸில் உங்களுக்கு எந்த ஐடியா வந்து பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரீயூஸ் கிராஃப்ட் ஐடியாவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.